செல்வராஜ் தன் வீட்டு முற்றத்தில் கோலம் போடும் மனைவி மாலதியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கீர்த்து, உன் காலை சாப்பாடு இட்லியும் சட்னியும் வச்சிருக்கேன், நல்லா சாப்பிடு. நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுற காம்பினேஷன். மாலதி, நேத்து ராத்திரி பக்கத்து வீட்டு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே? ஆமா, ராத்திரி முழுக்க காய்ச்சல்னு கேள்விப்பட்டேன். காலையிலேயே போய் பார்க்கணும்னு இருந்தேன். அப்பா, நான் பாட்டிக்கு ஒரு கார்டு வரைஞ்சிருக்கேன். குவிக்கா கெட்வெல்னு எழுதி வச்சிருக்கேன். வெரி குட் கீர்த்து, அதான் உன்னோட அழகான மனசு. முதியவர் வந்த ராஜம்மா படுக்கையில் இருக்கிறார். செல்வராஜின் பாட்டி பாருங்க, நான் உங்களுக்காக வரைஞ்ச காட்டு. ரொம்ப அழகா இருக்கு கண்ணு. நீ வரைஞ்ச பூக்கள் எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரியே இருக்கு. பாட்டி, நான் உங்களுக்கு சூப் வச்சிருக்கேன். ஐயோ, நீங்க எல்லாம் எனக்கு தெய்வம் தம்பி. இவ்ளோ அக்கறையா பாத்துக்கிறீங்களே. இதுல என்ன இருக்கு பாட்டி, நாம எல்லாம் ஒரே குடும்பம் தானே. செல்வராஜ் தோட்டத்திலே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். மகன், வணக்கம் செல்வராஜ். வாங்க முருகன், தோட்டத்துல கொஞ்சம் வேலை. உங்க தோட்டம் பார்க்கவே அழகா இருக்கு. எங்க வீட்டுல கூட செடி வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சில நல்ல செடிகள் தரேன். ஆமாம், எங்க கிட்ட நிறைய செடிகள் இருக்கு. உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறேன். நீங்க செய்யற உதவிகளை பார்க்கும் போது தெய்வமே இங்க வந்து வாழறது மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முருகன், நம்ம கடமையை செய்யறதுதான். சமூகத்துல நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆமா, என் பேரனுக்கு வேலை கிடைக்க இவருதான் உதவினாரு. நேத்து என் மகனுக்கு காய்ச்சல்னு சொன்னப்ப உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவங்க மகள் கீர்த்தனாவும் அப்படித்தான். பள்ளியில எல்லாருக்கும் உதவி செய்யறதா சொல்றாங்க. செல்வராஜும் மாலதியும் விளக்கு ஏற்றி வணங்குகிறார்கள். அம்மா, நாம ஏன் தினமும் விளக்கு ஏத்துறோம்? அது நம்ம பண்பாடு கண்ணு. விளக்கு ஏத்துறது நல்ல எண்ணங்களை வளர்க்கும். ஆமா கீர்த்து, நம்ம வாழ்க்கையில நல்லது செய்யறதே பெரிய பூஜை. அப்பா, வள்ளுவர் சொன்ன மாதிரி நல்ல குடும்ப வாழ்க்கை வாழ்றவங்க தெய்வம் மாதிரின்னு சொல்லுவீங்களே. ஆமா கண்ணு, நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதும் நல்ல குணத்தோட வாழறதும் தான் உண்மையான வழிபாடு. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில நல்லதை செய்ய முயற்சி செய்யறோம். பயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுணர்வும் மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன். பூமியில் வாழ்ந்தாலும்